ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பில் இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. நீங்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணால் போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள், சொத்துரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து இந்த அருணாச்சலம் ஷார்ட்கட் எடுத்திருக்கேன். இந்த அருணாச்சல படத்தில் 30 கோடி 30 நாளில் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அந்த சொத்து இதுவில் உயிரில் எழுதி வச்சுருப்பார். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு தான் நான் இந்த ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாக்ஸை பாருங்கள். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 வந்து நீக்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்கன்னா, 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் 44வது அமெண்ட்மெண்ட்டில் அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமை வந்து பார்ட் 31 நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. இப்போது நம்ம அந்த 44வது அமெண்ட்மெண்ட்லேருந்து பார்ட் 31 நீக்கிட்டு இப்போ வந்து பிரிவு 12 வந்து சேர்த்துட்டாங்க. 12 300A அதன் கீழ் வந்து ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. 12 3A வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த பாக்ஸ் சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அருணாச்சலத்தில் படத்தில் அவங்க அப்பா சொல்லியிருப்பார், சொத்தில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா 30 நாளில் 30 கோடி வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டு நாளில் 12 மணிக்கு அது வந்து கொஞ்சம் காசு மீறும். அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் ரம்பாவுக்கு வந்து சேலரியாக வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தாங்க இங்கே. இப்போ பாருங்கள், 1978 இந்த பாக்ஸில் 1978 இருக்கா? இதில் பாருங்கள், இதில் வந்து 78ன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து 78 கோடி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அருணாச்சலத்துக்கிட்ட, நான் வந்து உங்ககிட்ட வந்து 78 கோடி கொடுக்குறேன், நீ வந்து 31 நாளில் 44 கோடி வந்து செலவு பண்ணணும் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 78 கோடி வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதில் வந்து 31 நாளில் 44 கோடி வந்து நீ வந்து செலவு பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அந்த உயிரில் எழுதியிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1978 44 அமெண்ட்மெண்ட்டில் 31 அதிலேருந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 12 300 எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த 12னா 12 மணி ஆயிடுச்சு. அப்போ வந்து 300 ரூபா மட்டும்தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேவா? இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரம்பாவுக்கு வந்து 300 ரூபா வந்து சேலரியாக வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. 12 மணிக்கு 300 ரூபா மீறுது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 300 ரூபா வந்து ரம்பாவுக்கு வந்து சேலரியாக கொடுத்துட்டாங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 78 கோடி வந்து 78 கோடி 31 நாளில் 44 கோடி வந்து செலவு பண்ணணும். அதில் வந்து 12 மணி ஆகிடுச்சு. இன்னும் 300 ரூபா வந்து மிச்சம் ஆகுது. அந்த 300 ரூபா வந்து ரம்பாவுக்கு வந்து சேலரியாக கொடுத்துட்டாங்க. இதுதாங்க ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 1978 44 அமெண்ட்மெண்ட்டில் 31 நீக்கப்பட்டு 12 சேர்த்துட்டாங்க, 300A வந்து சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த இமேஜ் இந்த சொத்துரிமைனாலே அருணாச்சலம் படம், அந்த சொத்து ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? எக்ஸாம் எல்லாம் அப்படியே சூப்பராக பதியுங்க. நீங்கள் பார்த்த ஒரு செகண்ட்லேயே வந்து ஆன்சர் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.